வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. தை மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த தை மாதத்தில் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிலே சுக்கிர பகவான் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல சூரிய பகவான், 4ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடம் அதாவது மேச வீட்டில் குரு பகவான் இருக்கார். 11ஆம் இடம் லாப வீட்டில் வந்து கேது பகவான் இருக்கார். சரிங்களா, கன்னி வீடு. இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள். இந்த மாதம் தை மாதம் கிரகத்துடைய பயிற்சி நிலைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் இருக்க சுக்கிர பகவான் 4ஆம் தேதி, அதாவது தை 4ஆம் தேதி உங்களுக்கு வந்து அவர் தனுசு வீட்டுக்கு போயிடுவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி, தை 18ஆம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அது பிப்ரவரி 1ஆம் தேதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் செவ்வாய் பகவான் தை 23ஆம் தேதி 3ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். மிகப்பெரிய யோகத்தை உண்டு பண்ண போகிறார். ஆல்ரெடி யோகமாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கவர் தை 28ஆம் தேதி, அது பிப்ரவரி 11. அப்போது அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் கிரகத்துடைய பெயர்ச்சி பலன்கள், இந்த மாதத்துடைய தை மாதத்துடைய பெயர்ச்சி பலன்கள். சரிங்களா, இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த அளவில் நன்மைகள் இருக்கும் தீமைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையான மாதம் அது உங்களுக்கு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் பாதிப்படையலை. உங்கள் ராசி வந்து சனி மட்டும்தான் பார்க்குறாரு, மற்றபடி வேறு எந்த வகையிலையும் பாதிப்படையலை. இந்த சனி பார்வை மட்டும்தான். இந்த சனி பார்வையை கூட நிவர்த்தி பண்ணுற மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசிநாதர் பலமாக இருக்கார். அதாவது ராசி பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராசி சனி பார்வையில் கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் அந்த மைனஸ் ஈடுகட்டுற லெவலில் சனி அது உங்கள் ராசிநாதர் பலமாக இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வீட்டோட தொடர்பு கொள்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் வீட்டோட பரிவர்த்தனை ஆகிறாங்க. சரி, 2ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிநாதரை பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதர் நல்ல பலமாகிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே தை மாதம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு அது 23ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சமாகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப அருமையான அமைப்பாக தான் இருக்குது. ராசிநாதர் பொறுத்தவரை இந்த மாதம் எந்த பாதிப்பு இல்லாமல் போயிட்டுருக்கனால மேலோங்கி தான் நிற்கிது. சரிங்களா, எந்த வகையிலையும் உங்களுக்கு மைனஸ் கிடையாது. சூப்பரான ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடம், இந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் ராசிநாதரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அது 6ஆம் இடமும் 2ஆம் இடமும் பரிவர்த்தனை. 6ஆம் இடங்கிறது வேலை. சரிங்களா, 2ஆம் இடங்கிறது வந்து உங்களுக்கு வந்து குடும்பம். சரிங்களா, அப்போ நல்ல வேலை கிடைக்கிது வாய்ப்பு இருக்குது. ஸோ 6ஆம் வீட்டில் போய் உங்களுக்கு வந்து குரு உட்காந்து 2ஆம் வீட்டோட பரிவர்த்தனை ஆகும்போது நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ தன லாபம் அந்த மாதத்தில் நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக. ஏன்னா 2ஆம் இடத்துல ஆட்சியான மாதிரி அமையுது போய் வரதில்ல. அதேமாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் இருக்குது, கூட செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது. இந்த 3 பேரையும் சுபத்துப்படுத்துறாரு குரு பகவானை. இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிநாதரை அதிகப்படியாக சுபத்துப்படுத்துறாரு. அப்போ ராசிநாதர்னால் நீங்கள் தான், உங்களை தான் குறிக்கும். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும் தன லாபம் கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. இந்த தை மாதம் உங்களுக்கு அதிகப்படியாக தன லாபம், பணம் வந்தாலே போதுமே, நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே. அதாவது என்ன, எதுக்காக நம்ம எல்லோரும் ஓடுதோம்? பணத்துக்காக தான் ஓடுதோம். அப்போ அந்த பணம் வந்துருச்சுன்னா, ஏதோ ரூட்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஜெயிச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்கள் நல்ல பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து, அதே குடும்பஸ்தானத்தை உங்கள் ராசிநாதர் இருந்து கூட சுக்கிரனும் இணைஞ்சி 7 குடியர் சுக்கிரனும் உங்கள் ராசிநாதர் கூட இணையும் போது ரெட்டிப்பு மடங்கு உங்களுடைய ராசிநாதர் பவர் ஆகிறார். அப்போ நீங்கள் நல்ல பவர் ஆகிறீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், கௌரவம், அந்தஸ்து, அடுத்து ஒன்று எக்ஸ்ட்ரா, அதாவது பெரிய ஆட்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். என்னென்னா உங்களுக்கு அந்த 2ஆம் இடம் நல்ல பயங்கரமான உங்கள் ராசிநாதர் வலுத்துருக்காங்க அதனால். சரிங்களா, அடுத்து 3ஆம் இடம் எடுத்துட்டிங்கன்னா சூரிய பகவான் இருக்கார். சூரியன் எப்போல்லாம் மகர ராசி போகிறோம் அப்போல்லாம் தை மாதம் பிறக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ உங்கள் ராசிக்கு 10 குடியரான சூரியன் வந்து 3ஆம் இடத்துல போய் உட்காருது. அது மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துல எப்போவுமே உபசை ஸ்தானம், அங்கே போய் வந்து ஒரு 10 குடியர் வந்து உட்காருதார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சூரியனாலே ஒரு பவர்ஃபுல், எப்போவுமே சுற்றிட்டு இருக்கக்கூடிய. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபசை ஸ்தானம், அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடாது. நீங்கள் புதுசாக முயற்சி எடுக்கிங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய இடம். நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்களா, இல்லைன்னா நல்லா ஓடிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். சரிங்களா, ஸோ அப்போ அந்த 3ஆம் இடம் நல்லா வலுத்து இருக்குது.
3ஆம் இடம் யாருக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கோ அவங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்ல ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க, அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்சால் கூட அடுத்து இன்னொரு வேலையை தேடி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுத்த வேலையை தேடி அந்த வேலைக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து இந்த 3ஆம் இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பில் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இப்போ 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்தோடனே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார சனி பகவான் 10 கூடியவர் கூட. ஸோ அப்போ தொழில் முனையாக நீங்கள் வந்து இந்த மாதம் ஓடுவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? தொழில் சம்மந்தப்பட்ட வேலைக்காக நீங்கள் ஓடுவீங்க. ஆனால் கன்ஃபார்மாக இந்த மாதம் உங்களுக்கு பெரும் தன லாபம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். கூட சந்திரன் வந்து இந்த மாதம் ஆரம்பத்தில் இருப்பார். அதுக்கடுத்து அவர் கிளம்பி போயிடுவார். ஸோ சனி மட்டும் 4ஆம் இடத்துல இருப்பார். இந்த 4ஆம் இடத்தால் ஏதாவது பாதிப்பு கேட்டிங்கன்னா அது எந்த பாதிப்பும் கிடையாது. என்னென்னா சனி அவருடைய வீட்டில் ஆட்சியாக இருக்கார். தான் வீட்டில் தானே இருந்து தான் வீடை கெடுக்கவும் மாட்டார். சரிங்களா? தான் கெட்டவனே தவிர தான் வீடு நல்ல வீடு தான். சரிங்களா? உங்களுக்கு அந்த ஆதிபதியை நல்லது செய்யுமே தவிர அந்த சனியுடைய காரகம் உங்களுக்கு எப்போவுமே கெடுதல் பண்ணும். அவர் 10ஆம் வரை உங்கள் ராசியை பார்த்தாலும் எந்த வகையிலையும் பெரிய பாதிப்புலாம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவர் 4 கூடியவர், சுகஸ்தானாதிபதி. உங்கள் ராசியை பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு சுகத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார். ஏன்னா அந்த வீட்டுடைய தன்மையை எடுத்து கொடுக்கக்கூடியது அந்த பார்வை பலனே. சரிங்களா? ஸோ கொஞ்சம் நெகட்டிவ். இப்போ நீங்களே இருக்கீங்க, எவ்வளோ நல்லது பண்ணுவீங்க, கொஞ்சம் நெகட்டிவ் பண்ணுவீங்க. நீங்கள் பேசினாலே தேள் மாதிரி கொட்டுற மாதிரி பேசி விட்ருவீங்க டக்குன்னு. யாராக இருந்தாலும் சரி, அதாவது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அவங்க காலத்துக்கு வேணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க. டக்குன்னு கொட்டி விட்ருவீங்க. அந்த மாதிரி உங்களோட கேரக்டர் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்க வரைக்கும் நல்லா பேசிகிட்டே இருப்பீங்க. அவங்க ஏதாவது தவறு பண்ணுறாங்க வைக்கிறாங்க, நீங்கள் பாரபட்சம் பார்க்காம பேசி விட்ருவீங்க. இதுதான் உங்களை அடுத்தவங்க மனசு நோகுமே வைக்குமே அதெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை ஸ்பீடு. நீங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்குது, ஓகே முடிஞ்சிச்சு, அடுத்து நெக்ஸ்ட் என்ன, அப்படி போகக்கூடியவங்க நீங்கள். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக போயிடுவீங்க. இப்படி தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு விருச்சிக ராசிங்கனால தேள் தான். தேள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொட்டும். சரிங்களா? தேளோட குணமே கொட்டுறது தான். நீங்கள் நல்லது நினச்சி அதாவது ஏதோ ஆபத்தில் இருக்க மாடிக்கிட்டுன்னு சொல்லி எடுத்து வெளியில் வச்சாலும் அது கொட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் அமைப்பு தான் இந்த ராசியுடைய அமைப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கிறனால இப்போ சனியுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக அந்த ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசின்னு அதில் சுகத்துவமாக இருக்கும்போது அது ஓரளவு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நான் 100% தான் தாங்கினா எனக்கு 150% நல்லது நடக்க போகுது. அப்படிங்க நல்லது நடக்கக்கூடிய இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த 50% அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ நல்லா இருக்குது. அடுத்து 5ஆம் இடத்துல ராகு. இந்த 5ஆம் இடத்துல ராகுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். சரிங்களா? உங்கள் 5ஆம் இடத்துல குரு இருக்க மாதிரி தான், ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டோடைய தன்மையை அந்த திருடன் வாங்கி அந்த வீட்டுக்கு வேணுங்கெல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருக்காக்கல. ஆனால் அந்த திருடனை நீங்கள் வந்து வணங்கணும். ஒரு 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 திட்டு போயிருக்கான், அவன் வந்து ஒரு நல்ல வீட்டில் உட்காந்துருக்கான், சுகத்துவ வீட்டில். அந்த வீட்டிலேருந்து எதுவும் திருடிட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் அவனை வந்து எப்பா ராஜா நீ என் வீட்டில் திருடாத, வேறு எங்கே வேணால் திருடிக்கோ, என்னையை மட்டும் நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்டே போய் சரண் அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், சரி போனால் போது பாவம் நம்ம காலிலே விழுந்துட்டாங்க கைக்குள்ளே, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இவங்களை அப்படின்னு சொல்லி அவனே என்ன பண்ணுவான், உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரியான அமைப்பில் தான் இப்போ ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. சரிங்களா? அந்த 5ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு தான் வந்து அதாவது 5ஆம் இடம்னாலே குழந்தைய அதிர்ஷ்டம், இந்த 2 விஷயத்தை மெயினாக குறிக்கும். சரிங்களா? ஸோ குழந்தைகள் ஏதாவது பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கும் அதிர்ஷ்டம் தடைப்படாமல் இருக்கிறதுக்கும், அதாவது அதிர்ஷ்டம் கிடையாது கன்ஃபார்மு, அது தடங்கள் பண்ணக்கூடிய இடத்துல ராகு இருக்குது. ஸோ அது தடங்கள் பண்ணாத லெவலில் அவரை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது 2 விஷயமும் உங்களுக்கு தடை இல்லாமல் நடந்துடும். ராகுவால் அதுதான் பண்ண முடியும், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த வீட்டுடைய தன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்காமல் கெடுப்பார். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவர் வணங்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட போய் சரணாகதி ஆகிட்டிங்கன்னா ஒரே டைமில் முடிஞ்சு போச்சு, அவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் அதே மாதிரி லக்கணம் என்ன லக்கணம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ராசி வேணால் விருச்சிகமாக இருக்கலாம், நீங்கள் ரிஷப லக்கணமாக இருக்கலாம், இல்லை துலா லக்கணமாக இருக்கலாம், மிதுன லக்கணம் கன்னி லக்கணமாக இருந்தாலோ இல்லை மகர கும்ப லக்கணமாக இருந்து நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் துர்க்கையை தான் வழிபாடு பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, விஷ்ணு துர்க்கை. சரிங்களா? அவங்கள தான் வழிபாடு பண்ணணும். அதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு விருச்சிக லக்கணம் அமைஞ்சி விருச்சிக ராசி அமைஞ்சாலும் சரி, இல்லை மேச லக்கணம், இல்லை மீன லக்கணம், இல்லை தனுசு லக்கணம், இல்லை சிம்மம் கடக லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவன் துர்க்கை வணங்கலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஜெயிக்க பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்து வந்து 6ஆம் இடத்துல குரு பகவான். அப்போ 6ஆம் இடத்தை பொறுத்தவரை தான் 6ஆம் இடமும் உங்கள் ராசிநாதரும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க ஒரு வகையில். அதாவது 5 கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடியவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதர் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க வந்து என்னென்னா இந்த 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆகுது. இது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான். ஏன்னா லக்னாதிபதி 5 வீடு பரிவர்த்தனை சொல்லலாம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த 2 வீட்லேயும் அவங்க இல்லை, அவங்க பரிவர்த்தனை ஆயிருக்க வீடு வந்து 2ஆம் இடமும்
6ஆம் இடமும். அந்த 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் அவங்களுக்குள்ள இது திரிகோணமாக அமையுது. அதாவது 1 9 ஆகுது, 1 5 ஆகுது. சரிங்களா? ஸோ அதாவது 5 9 அந்த கணக்கில் வந்துடுது. சரிங்களா? இங்கே செவ்வாயிலிருந்து எண்ணோம்னா குரு 5ஆம் இடத்துலையும், குருன்றது என்னம்னா செவ்வாய் 9ஆம் இடத்துலையும், செவ்வாயுடைய அதாவது குருவுடைய பார்வையும் செவ்வாய் கிடைக்குது. இது மேன்மையான அமைப்பு. ஸோ 6ஆம் இடம் நல்ல சுபத்துவமாகி வலுத்திருக்கு. அந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த 3 இடமும் வலுத்து இருக்குது. ஸோ நிம்மதியான தூக்கம் கிடைச்சிரும். 10ஆம் இடம் தொழில் நல்லா நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? இந்த 2 விஷயமே உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கும். 2ஆம் இடம் நல்லா அதனால் தன லாபம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதனால் வருமானம் கிடைச்சிருக்கும். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல நல்ல சுபஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் உட்காந்துருக்காரு. ஸோ ரொம்ப அற்புதமான அமைப்பு. சரிங்களா? அந்த 7ஆம் இடத்தை பொறுத்தவரை கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவர் ப்ளஸ்ஸு நண்பர்கள், தொழில் பார்ட்னர்கள் இவங்க மூலிமா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தீமைகள் நடக்காதுங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கும். நல்ல அந்யோன்யமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசுகிறது, நீங்கள் ஒரு கணவராக இருந்தீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரிங்கன்னு சொல்லிட்டு மனைவியும் போகிறதும், மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கணவர் கேட்டுட்ருக்கிறதுமான அமைப்பாக தான் இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப அற்புதமான அமைப்பு. சரிங்களா? 7ஆம் இடம். அதேமாதிரி வெகு ஜனக தொடர்பும் நல்லாயிருக்கும். பொதுமக்களுடைய தொடர்பு உங்களுக்கு இந்த டைமில் நல்லா சிறப்பாகவே கிடைக்கும். அடுத்து 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா 8ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே. சரிங்களா? 18ஆம் தேதி தான் அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு 8ஆம் இடத்தை பார்க்க மாட்டார். ஸோ அந்த 8ஆம் இடத்தை பார்க்க வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுனாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ராசிநாதர் சப்போர்ட்டு, உங்களுக்கு 9 குடியவர் அதாவது 5 குடியவருடைய சப்போர்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கனால இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்புலாம் இருக்காது. யாரால சந்திரனால். சரிங்களா? மிகப்பெரிய மேன்மையாக தான் இருக்குமே தவிர இது புதனால் 8 குடியவரால் எந்த வகையிலும் பாதிப்பு கிடையாதுங்க. சூப்பராக இருப்பீங்க. 9ஆம் வீடு சந்திர பகவான் அவர் வந்து மாதம் ஆரம்பத்தில் வந்து வளர்ப்பிறையாகவே தான் கிளம்பி போகிறாரு. ஸோ அவரால் 2.25 நாளைக்கு ஒரு கதை அவர் வந்து இடம் பயிற்சி ஆகிட்டு போகிறார். அவரால் பெரிய லெவலில் பாதிப்புலாம் இருக்காது. உங்களுக்கு சந்திராஷ்டமும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து அந்த வளர்பிறை சந்திரன் முடிஞ்ச உடனே பௌர்ணமி ஆகுது. சரிங்களா? உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் முடிஞ்சோடனே பௌர்ணமி. ஸோ அதனால் சுபத்துவ சந்திரன் அதிகப்படியான சுபத்துவமாக இருப்பார். அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கொடுக்காது. பாக்கியாதிபதி வேறு உங்களுக்கு 9 குடியவர் நல்ல பலமான அமைப்பில் தான் இருக்குது. அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி அவர் வந்து 9ஆம் இடத்துல பவர்ஃபுல்லான பௌர்ணமியாக இருக்குது. சரிங்களா? ரொம்ப யோகமான அமைப்பு அது. சரிங்களா? ஸோ அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10க்கு 6ல் மறைஞ்சாலும் உங்கள் ராசிக்கு 3ல் மறைஞ்சி தான் இருக்கார். ஆனால் 3ஆம் இடம் சூரியனுக்கு வந்து முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம், உங்களுக்கு பவரை கொடுக்கும். சரிங்களா? அதனால் 10ஆம் வீட்டு அதிபதியால் எந்த பாதிப்பும் இல்லை. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 10ஆம் வீடை வந்து சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. ஆனால் சனி பார்வைக்கு கொஞ்சம் டவுன் தான். குரு பார்வை தான் பலமாக இருக்கும் எப்போவுமே. ஸோ குரு பார்வை இருக்க வரைக்கும் உங்கள் 10ஆம் இடத்தை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லைங்க. அடுத்து 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதி மாதம் ஆரம்பத்தில் 2ஆம் இடமும் அடுத்து 3ஆம் இடத்தும் போகிறாரு. ஸோ இந்த 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் அதாவது லாபாதிபதி இன்னொரு 2ஆம் இடத்துல வருமானம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஸோ லாபம் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் குரு பார்வையில் இருக்காங்க, சுக்கிரன் கூட இணைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மாதம் கண்டிப்பாக தன லாபம் இருக்குது. ஸோ 2ஆம் இடத்துலையும் தன லாபம் இருக்குது, லாபத்தாலையும் லாபம் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் எந்த பாதிப்பும் இல்லை. கேது இருந்தாலும் கேது வந்து பெருசாக பயமுறுத்தலாம் மாட்டார். கேது உங்களுக்கு கெடுக்கவும் மாட்டார். கேது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வழிபடணும்னு தோணுச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். கேது பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் செஞ்சு கொடுப்பாரு. அடுத்து 12ஆம் இடம். ஸோ 12ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிரன் உங்கள் ராசியில் 4ஆம் தேதி வரைக்கும் இருந்து திருப்பி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த 12ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். குரு பார்வையை வாங்குறாரு. இந்த குரு பார்வை வந்து 12ஆம் வீடும் வாங்குது, 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் வாங்குறதுனால நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அது ஓப்பனிங்கில் சொன்னேன், இன்னும் அதிகப்படியாக நல்ல தூக்கம் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த தை மாதம். நீங்கள் இதை வந்து பிடிச்சி இது மூலிமா நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். சரிங்களா? ஒரு சில மாதங்கள் நமக்கு சாதகமாகவும் ஒரு சில மாதங்கள் நமக்கு பாதகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு 90% உங்களுக்கு சூப்பர். 10% உங்கள் ராசி மட்டும் மைனஸ், அதுதான் 10%. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ரொம்ப அற்புதமான அமைப்பாக இருக்குது இந்த மாதத்தில். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த லக்கணம் பார்த்துக்கோங்க, குரு லக்கணமாக சுக்கர லக்கணமாக பார்த்துக்கோங்க. எந்த அணி லக்கணம் பார்த்துக்கோங்க. நீங்கள் குரு லக்கணமாக அணியாக இருந்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இல்லை சுக்கர அணி லக்கணமாக இருந்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி 5ஆம் இடத்த துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா ராசி நாதர் ஆகிட்டார். ஸோ அது நீங்கள் எப்போவுமே பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே செவ்வாய்க்கு உண்டான வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய வழிபாடு முறைகள் இந்த மாதத்தில். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லைங்க. தை மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். உங்கள் ராசிநாதர் வேறு உச்சமாக போகிறாரு.
அது ஒரு மிகப்பெரிய மேன்மையான அமைப்பு. 23ஆந்தேதி தை 23க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பவராக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஸோ சீக்கிரமாக ரொம்ப பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவீங்க. வணக்கங்க.